குளத்தங்கரைகள் ரொம்ப அற்புதமானவை. குளத்தை பார்த்தாவே ஒரு ஆனந்தம் வந்துடும் நமக்கு. நான் எங்கே இருந்தாலும் உள்ளே பூந்துருவேன். காடு மேடு எதையும் பார்க்குறதில்ல. பாம்பு பள்ளி எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதமே. பாருங்கள், தண்டுக்காரம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு குளம். அதான் நீங்கள் பார்வையிட்டு இருக்கீங்க. முள்ளெல்லாம் இருக்குது, எந்த போட்டோம் அது பாட்டுக்கு ஆனந்தமாக இருக்குது. பாருங்கள், குளம் குளம் நமது குலத்தை காக்கின்ற குளம். பறவைகள் பறக்கின்றன. எவ்வளோ ஆனந்தமாக. மனிதனுடைய தொந்தரவு இல்லைன்னா அவைகள் எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. குளத்தங்கரையில் அற்புதமான அந்த குளத்தங்கரையில் நான் அப்படியே நடக்கின்றேன். பாசி படர்ந்து கிடக்கிறது குளம். ஆனந்தமாக இருக்குது. பார்ப்பதற்கே ரம்மியமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? குளங்கள், அற்புதமான குளங்கள். அந்த குச்சி மேலே உட்காந்துருக்கு பாருங்கள் ஒரு தும்பி அழகா. அந்த சிவப்பு தும்பி அது தெரியுது இல்லையா? அது இப்போ பறக்க விடலாமா? அதே தான், அப்படி பிடிச்சிக்குங்க. பாருங்கள், இப்போ பறக்குது பாருங்கள். இப்போ அது பறக்க போகுது சரியா? அதே தான், இப்போ அது பறக்குது. பறந்துச்சு. திரும்பி எங்கேயோ உட்காருது. அதுக்கு ஒரு சேட்டை. அதுக்கு அந்த இடத்த விட்டு நகரக்கு அதுக்கு மனசு இல்லை. ஆனாலும் நான் பறக்க விடுறதையே ஓடு. அப்போ வந்து உட்காருப்பார். அருமை 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 அழகு. ஐ ஐ ஐ ஐ காதல் ஓவியம் பாடும் காவியம் தென் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் தெய்வீகம் பேரின்பம். ஹோய் காதல் ஓவியம் பாடும் காவியம் தென் சிந்தும் பூஞ்சோலை நம் ராஜ்யம் என்றும் ஆனந்தம் தெய்வீகம் பேரின்பம். ஹோய் காதல் ஓவியம் பாடும் காவியம். அற்புதம் 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 அற்புதம். பறவைகள் அழகு அழகு அழகு. இயற்கை தந்த கொடை. அற்புதம். எல்லாம் அற்புதம். இயற்கையில் எல்லாமே அழகு, இயற்கையில் எல்லாமே அற்புதம். இயற்கை எல்லாம், சகலமும் இயற்கை தான். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். நல்லதே விரும்பும் முருகானந்தன். சரி.